சொந்த தாய் மாமனை ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை பண்ணிருக்கிறாரு இங்க ஒரு மருமகன். பாசத்தை கொடுத்த தாய் மாமனுக்கு மரணத்தை திருப்பி கொடுத்தது ஏன்? எப்படியாவது உயிரை காப்பாற்றிவிடலாம் என்று படுகாயம் அடைந்தவரை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். ஆனால் அவர்களின் நம்பிக்கை பொய்த்துவிட்டது. அந்த மரணம் கூடியிருந்த உறவினர்களை உலுக்கியது. கடைசியாக ஒருமுறை அந்த முகத்தை பார்த்துவிட வேண்டும் என உறவினர்கள் துடித்தனர். அதோடு அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் நடந்திருப்பது ஒரு திட்டமிட்ட கொலை என்பதை உறுதிப்படுத்தியது. கொல்லப்பட்டவர் திம்மராயன். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கனம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர். 48 வயதான இவருக்கு திருமணம் முடிந்து மனைவி பிள்ளைகள் உள்ளனர். திம்மராயன் ரியல் எஸ்டேட், விவசாயம், கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குவது என பல தொழில்களை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று இவருடைய வீட்டிற்கு வந்த ஒரு நபர் தோட்டம் வரை ஓட ஓட துரத்திச் சென்று திம்மராயனை சரமாரியாக வெட்டி வீசிவிட்டு தப்பியிருக்கிறார். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடந்த சம்பவம் குறித்தும் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் குற்றவாளி வேறு யாரும் இல்லை, திம்மராயனின் அக்கா மகன் சக்கரவர்த்தி என்பது தெரிய வந்திருக்கிறது. திம்மராயனுக்கு மொத்தம் 3 சகோதரிகள். அதில் மூத்த அக்கா மகன்தான் இந்த சக்கரவர்த்தி. இவர் ஒரு இராணுவ வீரர். 4 வருடங்களுக்கு முன்புதான் விருப்ப ஓய்வை பெற்றுக்கொண்டு சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். ஊர் திரும்பிய பிறகு சக்கரவர்த்தி கோழி, ஆட்டுப்பண்ணை வைத்து சம்பாதிக்க நினைத்திருக்கிறார். அதற்காக தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் 12 சென்ட் நிலத்தை அடமானமாக வைத்து இதே ஊரில் இருக்கும் ஒரு பைனான்சியரிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்கிறார். தொழிலில் முன் அனுபவம் இல்லாததால் ஆரம்பத்திலிருந்தே பிசினஸில் சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது. போட்ட காசை எடுத்துவிட வேண்டும் என்ற முனைப்பில் அடமானம் வைத்த இடத்தின் பேரில் மேலும் மேலும் கடன் தொகையை அதிகப்படுத்தி கேட்டிருக்கிறார். பைனான்சியரும் கேட்ட போதெல்லாம் பணத்தை வாரி வாரி கொடுத்திருக்கிறார். அந்த கடன் தொகை கிட்டத்தட்ட 38 லட்சத்தை தொட்டிருக்கிறது. இதற்கு மேல் சக்கரவர்த்தியால் பணத்தை திரும்பி செலுத்த முடியாது என்று முடிவு செய்த பைனான்சியர் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டிருக்கிறார். இந்த விஷயம் சக்கரவர்த்தியின் தாய்மாமா திம்மராயனின் காதுகளுக்கு சென்றிருக்கிறது. மருமகனின் கஷ்டத்தை நிவர்த்தி செய்ய நினைத்திருக்கிறார். பைனான்சியரிடம் 38 லட்சம் பணத்தை கொடுத்துவிட்டு சக்கரவர்த்திக்கு மேலும் 5 லட்சம் பணம் கொடுத்த திம்மராயன் அடமானம் வைத்த நிலத்தை தன்னுடைய பெயருக்கு பத்திரக்கிரயம் பண்ணியிருக்கிறார். திம்மராயன் 1 வருட காலமாக அந்த இடத்தில் வாழை விவசாயம் செய்து வந்திருக்கிறார். ஆனால் ஊரில் திம்மராயனிடம் கந்து வட்டிக்கு பணம் பெற்ற சிலர் சக்கரவர்த்தியிடம், உன்னுடைய மாமா அந்த இடத்தை ரியல் எஸ்டேட்டில் விற்று உனக்கு கொடுத்த பணத்தை விட அதிகமாக சம்பாதிக்க போகிறார், அந்த இடத்தின் இன்றைய மதிப்பு 1 கோடியை தாண்டும் என வதந்தியை கிளப்பியிருக்கிறார்கள். சக்கரவர்த்தியும் அதை உண்மை என நம்பி திம்மராயனிடம் மேலும் பணம் கேட்டு கடந்த 1 வருடமாக பிரச்சனை செய்து வந்திருக்கிறார். ஆனால் திம்மராயன் அதற்கெல்லாம் மசிவதாக இல்லை. இதனால் இருவருக்கும் பல முறை சண்டை வெடித்திருக்கிறது. சம்பவத்தன்றும் சிலர் சக்கரவர்த்தியை பணம் கேட்கச் சொல்லி தூண்டிவிட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் பொறுமை காக்க முடியாது, 2இல் 1 தெரிய வேண்டுமென சக்கரவர்த்தி திம்மராயனின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கி அடாவடியில் இறங்கியிருக்கிறார் சக்கரவர்த்தி. அவரை திம்மராயனால் தடுக்க முடியவில்லை.
ஒரு கட்டத்தில் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. சக்கரவர்த்தி அருகில் கிடந்த அரிவாளை எடுத்து திம்மராயனை ஓட ஓட விரட்டி வெட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த திம்மராயன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக இறந்து போய்விட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சக்கரவர்த்தியை தீவிரமாக தேடி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.